திலைவனம்னு ஒரு அழகான கிராமம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த கிராமத்துல ரொம்பவே திறமைசாலியான ஒரு புலவர் தன்னோட குடும்பத்தோட ரொம்பவும் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்தாரு. கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் அட கடவுளே! உங்களோட நிலைமை இவ்ளோ மோசமா இருக்கே! ரொம்ப வறுமையா இருக்கே! இந்த வறுமையிலிருந்து எப்படி வெளிய வர்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறோம்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாரு. புலவரோட நிலைமைய பார்த்த அந்த ஊர் தலைவர், என்ன புலவரே! உங்களுக்கும் இந்த நிலைமையா? உங்களோட நிலைமைய பார்த்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீங்க இதுல இருந்து வெளிய வர்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நம்ம நாட்டோட அரசரை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடுனீங்கன்னா, அவரு உங்களுக்கு பரிசு கொடுப்பாரு. அந்த பரிசை வச்சு நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம். அந்த பரிசை வாங்குறதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. அப்படின்னு யோசனை சொல்லிட்டு போனாரு. அட, இதுவும் ஒரு நல்ல யோசனையா தானே இருக்கு. இது ஒரு சரியான தருணம் தான். நம்ம மன்னரை புகழ்ந்து பாடி எப்படியாவது அந்த பரிசு பொருளை வாங்கிடணும். அப்படின்னு சொல்லிட்டு மன்னரை பார்க்க அரண்மனைக்கு போனாரு. மன்னரை புகழ்ந்து பாடுறதுக்காக அரண்மனைக்கு போன புலவர் அரண்மனைய அடைஞ்சாரு. நீங்கள் யார் புலவரே? அரசி, உங்களை பற்றியும் நீங்க செய்யற ஆட்சியை பற்றியும் புகழ்ந்து ஒரு பாடல் பாடலாம் அந்த அதை கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு என்ன பரிசு தருங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன். அப்படின்னு சொல்லி அரசரை புகழ்ந்து பாடினாரு. மன்னரை பத்தியும் அவரு செய்யற ஆட்சியை பத்தியும் ரொம்பவே புகழ்ந்து பாடினாரு. புகழ்ந்து பாடின புலவரோட பேச்சுல ரொம்பவே சந்தோஷமான அரசர் புலவர்கிட்ட, உனக்கு என்ன பரிசு வேண்டும்? உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள். அப்படின்னு சொன்னாரு. புலவரும் இனியும் இது மாதிரி ஒரு வறுமை என் குடும்பத்துக்கு எப்பவுமே வரக்கூடாது. அப்படின்னு யோசிச்சாரு. அரண்மனையில ஒரு சதுரங்க பலகை இருக்கிறத புலவர் கவனிச்சாரு. அரசே, எனக்கு பெருசா எந்த ஆசையுமே இல்லை. எனக்கு பெருசா எந்த பொருளும் வேணும். அங்க இருக்கே ஒரு சதுரங்க பலகை. அதுல ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு நெல்மணி வீதம், ஒவ்வொரு கட்டத்துக்கும் அதை ரெட்டிப்பாக்கி கொடுத்தீங்கன்னா அதுவே எனக்கு ஏத்த சிறந்த பரிசா நான் எடுத்துக்கிறேன். அப்படின்னு சொன்னாரு. மன்னர் புலவரை பார்த்து, நெல்மணி போதுமா? தங்கம், வைரம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் உனக்கு வேண்டாமா? அப்படின்னு கேட்டார். புலவரோ அரசே, எனக்கு நெல்மணிகள் மட்டும் போதும். அப்படின்னு சொன்னாரு. பொண்ணோ பொருளோ கேட்பாருன்னு நினைச்சிட்டு இருந்த அரசருக்கு புலவர் நெல்மணியை கேட்டது ரொம்பவே சிரிப்பா இருந்தது. அதை நினைச்சு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தார். யார் அங்கே? அரண்மனை சேவகர்கள்கிட்ட சொல்லி புலவர் கேட்ட நெல்மணிகளை எடுத்து வாருங்கள் அப்படின்னு கட்டளையிட்டார். சேவகர்களும் சதுரங்க பலகையில புலவர் சொன்ன மாதிரி நெல்மணிகளை சதுரங்க பலகை மேல வச்சாங்க. முதல் கட்டத்துல 1, 2வது கட்டத்துல 2, 3வது கட்டத்துல 4, 4வது கட்டத்துல 8 நெல்மணிகளையும் அடுக்கி வச்சாங்க. இப்படியே அடுக்கிட்டு இருக்கும்போது 10வது கட்டத்துல 512 நெல்மணிகளை வச்சாங்க. அதுவே 20வது கட்டத்துக்கு வரும்போது நெல்மணிகளோட எண்ணிக்கை 5,24,288 அதிகரிச்சு. சதுரங்க பலகையில பாதி தூரம், அதாவது 32வது கட்டத்துக்கு வரும்போது நெல்மணிகளோட எண்ணிக்கை கோடான கோடியை தாண்டுச்சு. இதனால அரசர் தன்னுடைய ராஜ்யத்தையே இழக்கிற கட்டத்துக்கு போனாரு. புலவரே, இந்த சதுரங்க பலகையில வைக்கிற அளவுக்கு என் ராஜ்யத்துல நெல்மணிகள் இல்லை. அனைத்தையும் கொடுத்து விட்டு இனி என்னிடம் இருப்பது இந்த ராஜ்யம் மட்டுமே. இதையும் நான் இதில் இழக்க தயாராக உள்ளேன். உன் புத்திசாலித்தனத்தையும் உன் புத்தி சாதுரியத்தையும் எண்ணி நான் மிகவும் மகிழ்கிறேன். நான் செய்த தவறையும் மன்னிக்குமாறு தங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு என்னை விட உமக்கே அதிக திறமை உள்ளது. அப்படின்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு அரசர் தன்னுடைய பதவிய புலவர்கிட்ட ஒப்படைச்சார். இது மூலமா அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரிஞ்சது. கூட்டு பலனோட பெருக்க சக்திய எப்போதுமே மதிப்பிடக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டார்.